இந்த வெப்சைட் அதாவது வந்து இந்த இது பிளாக் பண்றது, அடுத்தது வந்து இந்த ஐடி டேக் ஐடி போடுறது எல்லாமே நீ அது எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும், இதுகளும் பார்த்து கொண்டா இருந்தோம். ஆனா இன்றைக்கு வந்து அது இன்வெஸ்ட் வந்துட்டு உன்னால் நீ நினைச்ச வந்தீங்க ஹீரோ உன்னால புரிஞ்ச முடியாது. நான் தான் இருக்கிறேன் உன்னை பற்றி சொல்றது சொன்னேன். ஒரு நாள் என்னுடைய ஒரு நாள் சம்பளம் பெருமா ஒரு மாத சம்பளம் இல்ல கேக்குறேன் என்ன 24 மணி நேரமா இந்த சட்டமே இருக்கிற நீ கேக்குறியே என்னுடைய ஒரு நாள் சம்பளம் பெருமா அவனுடைய மாத சம்பளம் இல்ல கேக்குறேன் கேவலம் காத்தால புட்டு ஓகே நடக்குது பெரிய பூலாட்ட பேசிட்டு இருக்கிய காலத்துல பேசாமத்தான் இருந்தேன். வந்து இவன் வந்து இல்ல இவங்க சண்டை போடக்கல கூட நான் கூட இதுவரையிலும் கூட கெட்ட வார்த்தை திட்டதும் கிடையாது, உன்னுடைய அம்மாவை சொன்னதும் கிடையாது, உன்னுடைய சௌரிய சொன்னதும் கிடையாது, நான் சொல்ல போறதும் கிடையாது. சரியா இல்ல இந்த ரூம்ல இதுவரையில 5-10 பேராவது உனக்கு ஆதரவா இருக்காங்களா இருந்தா கூட பரவாயில்ல. சரி நான் வச்சிடுறேன் விட்டுறேன். என்னத்தை கொண்டு சொன்னால் உனக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரூம்ல இருந்து. ஏழை ரூம்ல போய் ரஜினி சொன்ன மாதிரி பண்டிதான் கூட்டம் கூட்டமா வரும், சிங்கிளா வரும். சரியா நான் சிங்களா தான் வருவேன், கூட்டமா வரையில வழியா பார்த்துக்கொள். சரியா இதுவரையில யார்கிட்டையுமே போய் கேட்கல வாடா அடி பெண்ணுக்கு அடியன்னு சொல்லி உன்னை போல எல்லாம் லூச கேட்கறது இல்ல. இத்தனை வயசாயிட்டது உனக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவை விட்டுட்டு வந்து சட்டம்ல வந்தா 4 நண்பர்களோட அரட்டி அடிக்கிறது அது பிரச்சனையே இல்லை. ஆனா இதுல கேம் கேட்டு சின்ன பசங்களோட எல்லாம் இதுல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல கேக்குறேன் என்ன இருக்குது அந்த அளவுக்கு நீங்க என்ன பெரிய கொம்பா இல்ல கேக்குறேன் வந்து அந்த அளவுல உனக்கு என்ன பெரிய நான் தான் பிடிச்ச நான் இதுக்கு தலைவன் என்ன புடுங்க போறிய எனக்கு வந்து இல்ல கேக்குறேன் ஏத்துல வேற என்ன பிடிங்கினாங்க நான் என்னுடைய பழைய ஐடி தெரியுமா உனக்கு வந்து இல்ல இல்ல கட்டுறா தெரியுமா உனக்கு இல்ல கேட்க நான் அப்படி இருந்தும் யாரையோட மீதி வரையில கேம் கட்டதே கிடையாது. சரி உன்னை நான் கரெக்டில் எடுத்ததும் கிடையாது. வார ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏன்னா ஹாய் நேற்று நாளைக்கு என்ன நேற்று இருந்தா இன்றைக்கு வந்தவங்க கூட வந்து என்னோட நல்ல நண்பரா ஹாய் டிஜின்னு சொன்னா நான் டிஜி தான் சொல்றேன், ஹாய் தான் சொல்றேன். சரியா அதே மாதிரி ஒரு நேரத்துல உனக்கு நான் சொன்னான். ஆனா நீ இன்றைக்கு எனக்கு ஆப்படிக்க அவளை கேட்டியே காசு வேறையும் சரிப்பட்டு வராது. உன்ன போல 10 பேரை பார்த்த வண்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மசரு கூட டிஜியே பிடுங்க முடியாது. ஓகே அது உனக்கும் தெரியும். தெரிஞ்ச வந்து இதுக்கு பிறகு நீ வந்து நாக்க தொங்க கூப்பிடுவோம்னா உன்ன போல கவலம் கெட்டவன் ஒரு தினமே இருக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் ஒரு கவலமா இருக்காதுதான் நான் இருக்கிறேன் வந்து என்னையே இந்த நிலைமை கொண்டு வரையன்னு சொன்னால் ஏன்னு ஒண்ணு நல்ல இதழா இருக்கக்கூடிய அமைதியா இருக்கக்கூடிய ஆக்களை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பா இல்ல கேக்குறேன் என்னையே கொண்டு வர இல்ல போய் பாருங்க. பெண் அதான் பெண்ணுடைய மோத பாக்குறேன்னு சொன்னா போய் பாருங்க. இதான் பெண் இதை விட வந்து நிறைய இன்னும் அப்லோட் பண்ண வேண்டி வரும். நிறைய வெப்சைட் அது வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. சரியா இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அவருடைய ஸ்டோரி வாழ்க்கை ஸ்டோரி யாரை யார் கொலை செய்தது எல்லாமே செய்து அதுக்கும் இந்த போலுக்கும் அதுக்கும் லிங்க கொடுத்து விடுறேன். ஓகே இந்த விஷயங்கள் எல்லாம் அவியாது என்னட்ட. சரியா நீ எவ்வளவு இல்ல என்னுடைய டெஸ்ட் வளமோ இல்ல கேக்குற வந்து அடே உன்ன போல நீ நினைக்கிற பெண்ணை போய் பார்க்கறாங்க போய் பாருங்க. பெண்ணை போய் பார்க்க பெண்ணு மூஞ்சி யாரு பார்க்க போறீங்க அது அசிங்க பார்க்க முடியும் இல்ல பார்க்க மாதிரி நான் குத்துறேன்னு சொன்னா போய் பாருங்க போங்க. வெப்சைட் நான் சொன்ன முதல்ல சொல்லிட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா லிங்க் ரிலீஸ் ஆயிருக்காது. ஓகே விடு சொன்னா அது வந்து இருக்காது. நீ எல்லாம் எனக்கு ஒரு கேமர் உன்னை எல்லாம் மனுஷன் கேவலம் உன்னை நான் மதிக்கிறது எவ்வளவு வயசு வரைக்கும் நீ வந்து ஒரு மனுஷனா ஒரு தமிழனா இல்லாம இருக்கிறியே. நான் கூட ஒரு நேரத்துல கேம் போடல அந்த கேமுக்கே எதிராக இருந்தா இந்த டிஎன்ஒன்ல எல்லாருக்குமே தெரியும். பாட்டு போடுற பிளே பண்றவனையும் கேம் போடுறவனையும் ஐடி ஏத்துறவனையும் நான் ஒரு நாள் மதிக்கிறேன் இல்லை. சரி இன்னைக்கு நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கடிக்க வேண்டி இருக்குது, மனிதனை கடிக்க வேண்டியிருக்கேன். அது வந்து ரியலா நல்ல முறையில நல்ல நண்பர்களாக இதன்ற மனிதனை கூட நீ இதன்ற வலிக்கிட்டியே அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் மரியாதை கிடையாது. டிஎன்ஒன்ல இல்ல என்றைக்குமே நீ டிஎன்ஒன்ல இல்ல. இந்த ரூம்ல இருந்து எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வந்தாலும் இங்க ஒன்றுமே டிஜே ஒரு
இதுவும் பண்ண முடியாது. நீ எல்லாம் ஒரு கேவலமான மனுஷன் என்ற இந்த பத்தல இல்ல. நீ ஐடியேத்தி நீ கேம போட்டு உன்னோட கேம் போடுறவனோட பேசினா விட்டானா அவன் தான் ஐடியேத்துறான்னு சொல்றியோ? நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல? கேட்கறான் வந்து நீ என்ன மதம் என்று சொல்லு. அந்த மதத்தின் கோட்பாட்டை நான் சொல்றேன். கடவுளே மன்னிக்காரு, என்றைக்குமே மன்னிக்காரு. கேவலம் என்ன? இத்தனை வருஷமாக நாங்கள் நல்ல அமைதியா இருந்து செட்டிங் பண்றோம். கடைசியில வந்து எல்லாத்தையும் கடிச்சு போட்டு அவனை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட கெட்ட வார்த்தை இதுவரையில சொன்னது கிடையாது இல்லையா? இந்த சட்ரூம்ல ஒரு வார்த்தை கூட எனக்கு எதிராக நான் சொன்னது கிடையாது. கடைசியில என்ன சொன்னா பேக்கடி போடுறது இவ ஜிஎல் மேடம் வந்து அவ வந்து என்னோட நல்ல அருமை இதா அந்யோன்யமா பேசுற ஒரு நண்பியோ சகோதரி. சரி, அவ என்ன சொல்லி வைக்கிறதுக்கு அவாக்கு ஐடி நான் தான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அவன் தான் போட்டுக்கான். இவ்வளவு ஒரு கவலமா இருப்பான்னு சொல்லுங்க அப்போ. இவன் வந்து அதாவது வந்து இன்றைக்கு அந்த அருந்தா யாரும் பிடிக்க முடியாத ஐடி அருந்தாவோட பேசிட்டனா. அப்ப பேசிட்ட உடனே வந்தா தனக்கு பிடிக்காதோட நான் பேசின உடனே இவன் தான் இவ்வளவு ஒரு கேவலம். அந்த வார்த்தை சொல்ல விரும்பவில்லை. வந்து ஒரு தாய் பிள்ளை அந்த ஒரு தாய்க்கத்தை அப்பனுக்கு பிறக்க முடியாது கேம்பர்ட் சொல்ற மாதிரி எனக்கு அது சொல்ல முடியல. அந்த கெட்ட வார்த்தை எனக்கு பேச முடியல. அப்படி நான் பேச மாட்டேன். அவன் பேசிட்டு போலாம், நான் பேச மாட்டேன். ஓகே, கேவலம். திருப்பி சொல்றவன் வந்து இவன் அகதி, இவன் ஸ்ரீலங்கா, இவன் மக்களை கவர்றதுக்கு ஏற்ற மாதிரி எதிரிகளை எப்படி எப்படி கொண்டு போற மாதிரி அவன் கொண்டு போயிருக்கான். விஷயங்களை புரிஞ்சு கொள்வான். சரியா? எல்லாரும் வந்து இல்ல நான் இவன் ஒரு நாள் பார்த்து டேந்து சொன்னது கிடையாது. சரியா? இவ்வளவு வார்த்தைக்குள்ள நான் டேந்து கூட ஒரு நாள் கூட இவனுக்கு வந்து ஆண்டது கிடையாது. சரி மசீரு என்ன புடுங்க முடியும்னால இல்ல கேட்கிறேன் வந்து இல்ல நான் நிச்சயத்துல நீ அட்ரஸ் தான் உன் கண்ணுல முன்னால வந்து நிக்கிறேன். சரி, அவன மசீரும் புடுங்க முடியாது. நான் அடிச்ச சொல்றேன். சரியா? இல்ல எனக்கு புடுங்க வலிக்கிட்டாரு வந்து கேவலம். இப்ப வெப்சைட் எப்படி ரிலீஸ் ஆயிட்டு பாத்தியா? இப்ப வெப்சைட் எப்படி போயிட்டு இருக்கு? இந்த முகம் எல்லா உலாம்புல போயிருக்கா? இதுதான் உன்னை கண்டா எப்பவாத கொஞ்சம் சாத்துறானோ தெரியாது, சாப்பிட்டு. சரியா? டிஜே சரியா? உன்னை இப்ப நான் பேசாம விட்டேன் ஒரு நாள் கூட. இப்படித்தான் எத்தனை பேருடைய போட்டோ இருக்குது என்னட்ட வேணும்னு அப்லோட் பண்ணி போடுவேன் வெப்சைட். எனக்கு என்னோட கேம் கேட்கறியா நீ வந்து? இல்ல கேட்கிறேன். பேச தெரியாது, பாட தெரியாது, ஒரு கருத்தை பயந்து கொள்ள உன்னோட தன்மை இல்ல. பேசாம ரூம்ல இருக்கிறது ஐடி ஏத்துறது, ரூமை லாக் பண்றது, ரூமை லாக் பண்ணி போட்டு இவன் இருக்க மாட்டேன் ரூம் 24 மணி நேரம் டைம் இல்ல 48 மணி நேரம் இல்ல வருஷம் 365 நாள் நான் இந்த ரூம்ல இருப்பேன். அதான் கேட்கறதுக்கு நீ யாரு? இல்ல கேட்கறேன். இதுவரையில சொந்தக்காரன் கேட்கல, பெத்த தாய் தந்த கேட்கல. நீயா கேட்கறதுக்கு நீ யாரு? இல்ல கேட்கறேன். வேற சிங்களவனை கூட்டிக்கொண்டு வாரு இங்க வந்து ஒரு தமிழனை கூட்டிக்கொண்டு பேச வச்சாலும் பரவாயில்ல. சிங்களவன் அவனுக்கே தமிழ் பேச தெரியாது. அவனை கூட்டிக்கொண்டு வாருது கேம் போடுறது, கேம் கேட்கறது கேவலம். சிங்களவன் தான் ஒண்ணு மதிப்பான், யார தமிழ் மதிக்க போறான்? இல்ல கேட்கறது. இந்த ரூம்ல இத்தனை வருஷமாக இத்தனை இதுகளாக நான் கட்டுக்கோப்பா ஒரு கேமர் இல்லாம தான் இந்த ரூம்ல இருந்தேன். இங்கே ஐடியில எல்லாருமே சொல்லுவாங்க. சரியா? அமைதியா தான் இருந்தேன். எல்லா நண்போட நான் அரட்டி அடிக்கிறது வழக்கம். சரி, என்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வாரது. எனக்கு அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு 4 நண்பர்களோட அங்கால வெளி வீட்டுல போயிச்சா சந்திக்கிறத விட இதுல இருந்து அரட்டி அடிக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வாரம். ஹாய் பட்டர்ஃப்ளை வணக்கம். அதே மாதிரி நான் இங்க வாரம். இப்ப நான் ஒன்றுமே உனக்கு பண்ணல, ஒன்றுமே செய்யாம ஏன் தேவையில்லாம இன்னைக்கு என்ன பத்தி நீ எனத்துக்குள்ள வேணும்? நீ யார் எனக்கு? இல்ல கேக்குற. நீ ஃப்ரெண்ட்ஸா? முதல்ல டிஎன் ஒன்றுல ஃப்ரெண்ட்ஸா? பட்டர்ஃப்ளை வந்து என்னன்னு சொன்ன அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்காட்டி போய் பாருங்க. சரியா? அப்லோட் பண்ணி வெப்சைட் போட்டுருக்கு. பெண்ணை போய் பார்க்கறேன்னு சொன்னா போய் பாருங்க. அதே மாதிரி நீங்க யார் எனக்கு? மூச்சிய பார்த்தாலே சாய்க்க முடியல. இதுக்கு மேல வெப்சைட் சரி நேரத்துல கரப்போ அதாவது கொஞ்சம் இதா இருந்தா பரவாயில்ல. அதுலயே பார்க்க முகத்துல பார்க்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே சாய்க்க முடியல. இல்ல யாருமே பாருங்க. சரி கரப்ப எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. நான் யாரையும் கொண்டன் பண்ண இல்ல இருந்தாலும் கூட அது கரம்பிச்சு முகத்தை கூட பார்க்க சாய்க்கு அதை எங்கேயோ போற மோமெண்ட். சரி சரி ஓகே, வெப்சைட் ஓபன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே தமிழ்ல நிறைய டெக்ஸ்ட் பண்ணணும். அவருடைய லாஸ்டம் அவர் இருக்கக்கூடிய தன்மை அவருடைய வாழ்க்கை ஸ்டோரி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி விடுறேன். சரியா? வேணா போய் பாருங்க. கேட்கவே இல்ல என்னோட நீங்க கேள்வி கேட்கறியோ? இல்ல கேட்கற அது போற ஒரு நாளைக்கு என்னுடைய உழைப்புக்கு என்னுடைய வருமானத்துக்கு அவருடைய மாத சம்பளம் இருக்காது.
என்னோட கேம் கேட்கற, நீ 24 மணி நேரம் சாட்டிங் பண்ற, நீ 24 மணி நேரம் சாட்டிங் பண்ற, நீ எனக்கு பே பண்றீங்க.